நீர் மனிதருக்கு மட்டும் தேவைதானா? அனைத்து உயிர்களுக்குமான உயிர் தேவை இல்லையா? உயிராதாரம் இல்லையா? மனிதன் கடையில் வாங்கி குடிக்கிறான். ஆனால் யானையும் பூனையும் சிங்கமும் புலியும் கரடியும் மானும் மயிலும் சிட்டும் கொக்கும் எங்கு போய் குடிக்கும்? இன்னைக்கு அடர்ந்த காடுகளில் மலையடிவாரங்களில் ஓரங்களில் தொட்டி கட்டி தண்ணி ஊற்றி வைக்கிறோம் என்கிறது எந்த நூற்றாண்டில் இது நடந்திருக்கிறது? யானைக்கும் காட்டு விலங்குகளுக்கும் மானுக்கும் மயிலுக்கும் காட்டு எருமைகளுக்கும் சிங்கப்புலி கரடிக்கும் தண்ணி ஊற்றி நீ வாழ வைத்துவிட முடியுமா? ஏன் இந்த நிலை வந்தது? காடுகளில் இருக்க சோலை காடுகளை அழித்தான், காடுகளை அழித்தான், மழை இல்ல, நீர் இல்லை. இதை சிந்திக்க ஒருவரும் இவன் நம்மள பேசுறவன பைத்தியக்கார பயிலா பாக்குறான். இல்லையா காக்கையை பத்தி கொல்லப்பட்டிருக்கான், சித்த பத்தி கொல்லப்பட்டிருக்கான், மைனா பத்தி கொல்லப்பட்டிருக்கான், தேனீக்களை பத்தி கொல்லப்பட்டிருக்கான், யானை புலியை பத்தி கொல்லப்பட்டிருக்கான், மரத்தை பத்தி பேசுகிறான், மடப்பெயர் நம்மள பேசுறான். மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும்.